Hello friends, welcome to Supreme Status. இது POLITY series ஓட third lecture. And போன lectureல நம்ம partsனா என்ன, schedulesனா என்னன்னு படிச்சோம். Parts பத்தி full elaborate படிச்சிருக்கோம். So இந்த வீடியோல schedules பத்தி full elaborate படிக்கலாம். And first of all, நம்ம போன வீடியோல படிச்ச மாதிரி schedulesனா references னு அர்த்தம். Or additional information அப்படின்னு சொல்லலாம். And நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ஆனா இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணி 12 ஸ்கெடியூல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கெடியூலா என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க இப்போ ஒன்னொன்னா படிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல என்ன இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸ் என்னென்ன, 8 யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்னன்ற நேம்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் நம்ம இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, அதோட நேம் என்ன அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்கெடியூல் போகலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு சேலரிஸ் அண்ட் அதர் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எந்தெந்த ஆஃபீஸோட சேலரி அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்டோட சேலரி அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவர்னர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது எல்லா ஸ்டேட்டோட கவர்னர்ஸ்க்கும் எவ்வளவு கொடுக்கணும் சேலரி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், அடுத்தது கேக். இந்த ஸ்கெடியூல்ல மொத்தம் 9 ஆஃபீஸோட சேலரி அண்ட் அலவன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற ஒன்னொன்னுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஸ்கெடியூல்ஸ் வச்சு நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்கன்னா, இதுல இப்ப பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இருக்காங்க, ஆனா பிரைம் மினிஸ்டர் இல்ல தெரியுமா. ஸோ ஆப்ஷன்ல வந்து இவங்களோட சேலரி வந்து ஸ்கெடியூல் 2ல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து தப்பு. ஸோ ஒன்ஸ் ரீகேப் பண்ணலாம். யார் யார் கொடுத்துருக்காங்க, பிரசிடென்ட், கவர்னர் கொடுத்துருக்காங்க, லோக்சபாவோட ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபாவோட சேர்மன், டெபுட்டி சேர்மன், அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சேர்மன், டெபுட்டி சேர்மன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் கேக். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் டு நோட், இங்க வந்து பிஎம் ஓடதும் வைஸ் பிரசிடென்டோட ஆஃபீஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்கெடியூல் 2ல இது மென்ஷன் ஆயிருக்காது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் போகலாம். இப்போ தேர்ட் ஸ்கெடியூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதவி ஏற்றுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஓத் எல்லாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்னென்ன, யார் யாருக்கு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் ஓத் ஆஃப் சீக்ரசி. அதாவது மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன், சென்டருக்கும் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸ்க்கான ஓத்து அண்ட் பிளஸ் சீக்ரசிக்குன்னு ஒரு ஓத் எடுப்பாங்க. இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஓத் ஆஃப் சீக்ரசின்னு ஒண்ணு அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஓத் எடுப்பாங்க. மிச்சம் எந்த ஆஃபீஸும் இந்த ஓத் ஆஃப் சீக்ரசி எடுக்க மாட்டாங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற கேண்டிடேட்ஸ் கூட ஃபர்ஸ்டே ஓத் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஓத்து இந்த ஸ்கெடியூல் 3ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ பார்லிமெண்டோட மெம்பர்ஸும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட மெம்பர்ஸும், இங்க வந்து மெம்பர்ஸ் இவங்க மினிஸ்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. மினிஸ்டர்ஸ்க்கு தான் ஓத் ஆஃப் சீக்ரசி இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ஓத்து, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், கேக், இவங்க எல்லாத்துக்குமான ஓத்தை வந்து ஸ்கெடியூல் 3ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கேயும் பாயிண்ட் டு நோட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், இவங்க 3 ஆஃபீஸோட ஓத்தும் இதுல இருக்காது. ஏன்னா இவங்க 3 பேருக்குமே ஓத் பாத்தீங்கன்னா டைரக்டா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்க தனியா ஸ்கெடியூல்ல செப்பரேட்டா கொடுக்கல. ஸோ இதையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து ஸ்கெடியூல் 3ல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் இவங்கெல்லாம் கொடுத்து அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன், ஸ்டேட்ஸ்,
இவங்களுக்கு வந்து 2 ஓத் இருக்கு, ஓத் ஆஃப் ஆஃபீஸ், ஓத் ஆஃப் சீக்ரசி இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட்ஸ் எந்தெந்த எலெக்ஷனுக்குனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இவங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு நிக்கிற கேண்டிடேட்ஸுக்குமே வந்து ஓத் கொடுத்துருக்காங்க. பிளஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவங்களுக்கும் இந்த ஸ்கெடியூல் 3ல வந்து ஓத் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், கேடர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல யார் யார் இல்லைன்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் போகலாம். ஸ்கெடியூல் 4. ஸ்கெடியூல் 4 பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு ஸ்டேட்ஸ் இன் ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கு எவ்வளோ ஓட்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்குன்ற ப்ரொபோர்ஷனை வந்து ஸ்டேட் வைஸா இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5th schedule. Provisions related to administration and control of scheduled areas and scheduled tribes provides for establishment of tribal advisory council. இங்க வந்து இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலுக்கு ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கெடியூல் 5ல இருக்கு. ஸோ இங்க வந்து பொதுவாக காமனாக ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்க்கும் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்க்கான அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் பத்தி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதுல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிமிலரா பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 6ல வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் பர்டிகுலரா அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம், இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியா ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஸ்கெடியூல்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ப்ரொவைட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அண்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ். இங்க வந்து நம்ம ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்ஸ் பார்த்தோம், இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அண்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட் வந்து AMTM ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகேயா, இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் ஸ்கெடியூல் 6ல தனியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிச்ச எல்லா ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ்க்கும் வந்து 5th schedule கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 7th schedule பார்த்தீங்கன்னா the 3 lists related to division of powers between center and states. அதாவது நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 3மே வந்து இந்த ஸ்கெடியூல் 7ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இப்படின்னா என்ன, இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது நம்மளுக்கு இப்போ சென்டர்லயும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இவங்க எதெல்லாம் நோக்கி வேலை செய்யணும், இவங்க எதெல்லாம் நோக்கி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக சப்ஜெக்ட்ஸ், அதாவது சப்ஜெக்ட்ன்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா லைக் என்விரான்மெண்ட், எஜுகேஷன், என்விரான்மெண்ட் ரிலேட்டடா யாரெல்லாம் லா மேக் பண்ணணும், இல்ல எஜுகேஷன் ரிலேட்டடா யார் மேக் பண்ணலாம் லா அப்படின்ற மாதிரி ஒரு இதா பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி எதுக்காக பிரிக்கிறாங்கன்னா, 2 கவர்மெண்ட் இருக்கும் போது 2 பேருமே லா மேக் பண்ணும்போது ஒருத்தரோட லா இன்னொருத்தரோட லாவை வந்து கிளாஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 97 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது, ஆனா இப்போ வந்து 100 பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா 66 இருந்தது, இப்போ வந்து 61 இருக்கு. ஸோ இந்த 3வது தான் கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது. யூனியனும் சரி, ஸ்டேட்டும் சரி, இதுல இருக்கிற 47 சப்ஜெக்ட் முன்னாடி இருந்தது, இப்ப வந்து 52 மாறி இருக்கு. அதாவது இங்க இருந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இருக்கிற இந்த 52ல போத் ஸ்டேட் அண்ட் யூனியன் இவங்க 2 பேருமே வந்து லா மேக் பண்ணலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. லைக் வந்து இப்ப யூனியனும் லா மேக் பண்றாங்க, ஸ்டேட்டும் லா மேக் பண்றாங்க ஒரே சப்ஜெக்ட்ல அப்படின்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது இல்லைன்னா, ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டோட லாவும் யூனியனோட லாவும் வந்து கிளாஷ் ஆகுதுன்ற போது யூனியனோட லா தான் ப்ரிவைல் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதை ஒண்ணுன்னா படிக்கும் போது அப்படியே அதோட படிச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஓவராலா என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஃபார் வந்து நம்ம 7 ஸ்கெடியூல்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் போலாம். 8th schedule பாத்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அதாவது லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் பை கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினலான கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 14 லாங்குவேஜ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணி 22 லாங்குவேஜ் வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்கோம். அண்ட் இதுல நல்லா நோட் பண்ணுங்க, நான் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு தான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜ்ன்ற ஒண்ணு கிடையாது, அஃபிஷியல் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் கிளியரா இருக்கணும்ன்றது தான் நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அஃபிஷியல் லாங்குவேஜ் பதிலாக ஒன்று நேஷனல் லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கொஸ்டின் ரீட் பண்ணும்போது
ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்கெடியூல் தான் லாஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வெறும் இந்த 8 தான் இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் வச்சு ஆட் பண்ணது. ஸோ இங்க பார்த்தோம்ல 14 லாங்குவேஜஸ் தான் இருந்தது. ஸோ 22 லாங்குவேஜ் இப்போ இருக்குன்னு. ஸோ 15 என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்தி லாங்குவேஜ் வந்து 15 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 வச்சு நம்ம சிந்தி லாங்குவேஜ் இதில் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இது மூணுமே வந்து 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது முக்கியம், இயரும் முக்கியம், அண்ட் என்னென்ன லாங்குவேஜ் அதுல பண்ணாங்கன்றதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ விச் லாங்குவேஜ் வாஸ் ஆடட் பை த 92nd கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொன்கனி இது இல்ல சிந்தி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே கவனமா படிச்சு வச்சுக்கோங்க. போடோ, தோங்கிரி, மைத்திலி, சந்தாலி இது வந்து பாத்தீங்கன்னா 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது பெருசாலாம் மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, ஒரு 2-3 தடவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மனசுல நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் போலாம் 9th ஸ்கெடியூல். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லா ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வச்சு இன்சர்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த 9th ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற பிளேஸ் பண்ண லா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்கெடியூல். நெக்ஸ்ட் 10th ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு ஆன்டி டிஃபெக்ஷன். அண்ட் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா 52nd கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் 1985 வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஃபெக்ஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்காகவே எஸ்பெஷலி கொண்டு வந்தது. இது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய எலெக்ஷனுக்கு அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஜம்ப் ஓவர் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு. ஸோ அந்த டைம்ல கொண்டு வந்த ஆக்ட் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட். அண்ட் அது கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்கெடியூல்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி நம்ம ஃபர்தரா டீடைல்டா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ட் மெயினா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் அண்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு பார்ட்டில எலெக்ட் ஆகிட்டு இன்னொரு பார்ட்டிக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு அங்க வந்து ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம அந்த எம்பிஸ இன்னுமே வந்து அவங்க பார்ட்டி எந்த பார்ட்டில நின்று எலெக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கும் இன்னும் ரெஸ்பான்சிபிளாகவும் லாயலாகவும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கணும்ன்றதுக்காக இந்த லா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்கெடியூல் போலாம். ஸோ இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தட் கேன் பி கிவன் டு பிஆர்ஐ. பிஆர்ஐன்றது ஒண்ணுமே இல்லை, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பிஆர்ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்துக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்றது தான் இந்த ஸ்கெடியூல். இது வந்து 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வழியா இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இந்த இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து நிறைய டைம் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது 92 73rd ஆக்ட். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பஞ்சாயத்துக்கு 29 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னன்ற ஒன்னொன்னுமே நீங்க எலாபரேட்டா இன்னும் படிக்கணும். ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட சிமிலரா இருக்கிறது தான் 12th ஸ்கெடியூல். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் தட் கேன் பி கிவன் டு முனிசிபாலிட்டிஸ். அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு மொத்தம் 18 ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க நம்ம 29 பஞ்சாயத்து ராஜ்க்கு பார்த்தோம், பிஆர்ஐஸ்க்கு 29 அண்ட் இங்க 18 வந்து முனிசிபாலிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 73rd பார்த்தோம் 1992. இது வந்து 74th 1993. இங்க வந்து மாத்திக்கோங்க, இது 1993. ஸோ இந்த 2 ஸ்கெடியூல் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. 11th ஸ்கெடியூல்ல வந்து பஞ்சாயத்து ராஜ்க்கும் 12th ஸ்கெடியூல்ல வந்து முனிசிபாலிட்டிஸ்க்கும், இதுக்கு பஞ்சாயத்து ராஜ்க்கு 29 முனிசிபாலிட்டிஸ்க்கு 18 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது 74th அண்ட் இதோட இயர் 92, இது 93. ஸோ இது வந்து நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபைனலி நம்ம 12 ஸ்கெடியூல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து என்னென்னன்றதை ஒரு தடவை ரீகேப் பண்றதுக்காக நம்ம அந்த ட்ரிக்கே பார்த்துடலாம். ட்ரிக்கு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ரீகேப் பண்ண மாதிரி ஆயிடும். Years of old PM. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டீன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா டெரிட்டரிஸ். அதாவது நம்ம அங்க நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் பார்த்தோம்ல, அதுக்காக இங்க டீன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், டெரிட்டரிஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா
எமால்மெண்ட்ஸ், அதாவது salaries and allowances எல்லாம் நம்ம எமால்மெண்ட்ஸ் சொல்றோம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்கெடியூல். தேர்ட் வந்து அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஓத் பார்த்தோம்ல, ஸோ அது வந்து தேர்டு, அதுக்காக ஏ கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்தது ஃபோர்த் வந்து ராஜ்யசபால வந்து சீட்ஸ் அலோகேஷன் பார்த்தோம். ஸோ அதுக்காக 6. எஸ் வந்து ஸ்கெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது வந்து 5th ஸ்கெடியூல். அண்ட் இங்க 6th பார்த்தீங்கன்னா அதர் ஸ்கெடியூல் ஏரியாஸ், அதாவது அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா பார்த்தோம்ல, ஸோ அதோடது வந்து 6th. அண்ட் அடுத்தது எஃப்ன்றது வந்து ஃபெடரல் லிஸ்ட்டை குறிக்கும். ஸோ இது வந்து 3 லிஸ்ட் பார்த்தோம்ல, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. ஸோ அது வந்து 7th ஸ்கெடியூல். அடுத்தது இந்த ஓ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு 8th ஸ்கெடியூல். அடுத்தது எல் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு 9th ஸ்கெடியூல். அடுத்தது டி வந்து 10th ஆன்டி டிஃபெக்ஷன் பார்த்தோம்ல, அதுக்காக டி. நெக்ஸ்ட் பி வந்து பஞ்சாயத் ராஜ் 11th, எம் வந்து 12th முனிசிபாலிட்டிஸ். ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் அதுலேயே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் டெரிட்டரிஸ், ஈக்கு எமால்மெண்ட்ஸ், ஏ அஃபர்மேஷன், ஆர் ராஜ்யசபா, எஸ் ஸ்கெடியூல் ஏரியாஸ், ஓ அதர் ஸ்கெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், எஃப் ஃபெடரல் லிஸ்ட்டுக்கு, ஓ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், எல் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு, டி டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டுக்காக, அடுத்தது பி பஞ்சாயத் ராஜ், எம் முனிசிபாலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு இப்போ 12 ஸ்கெடியூல்ஸும் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அண்ட் மோரோவர் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் பார்க்கும்போது நமக்கு பாலிட்டி எப்படி படிக்க போகிறோம், கான்ஸ்டியூஷனை எப்படி படித்தா நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். அன்டில் தென் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.